அட இந்த புது பியூட்டி பார்லரை எப்ப திறந்தாங்க? இது இன்னைக்கு தான் திறந்தாங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. அங்க நாம எந்த ஸ்டைல்ல முடி வெட்ட சொல்றோமோ அப்படியே வெட்டுறாங்களாம். அதான் அவ்வளவு கூட்டம். பிரமாதமா இருக்கு. என்னடா இது? ஆஹா வெரி குட். கேக்கச்சக்கச்சா முடி வெட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாங்க வாங்க, அவங்க அப்படி என்னதான் முடிய வெட்டுறாங்கன்னு பாப்போமே. நானும் அப்படியே முடிய வெட்டிக்கிறேன்னா சொல்றீங்க? சரி வாங்க வாங்க போலாம். ஓபன் தி டோர். என்னோட பேரு ஜூலி. வெல்கம் டு சிசர்ஸ் பியூட்டி பார்லர். உங்கள யாருக்கு ஹேர் கட் பண்ணனும்? உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணனும்னு சொல்றீங்களோ நாங்க அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுவோம். ஹலோ, முதல்ல எனக்கு ஹேர் கட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் கட் வேணும் சார்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வெட்டுங்க. ஆனா சார், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல? சும்மா ரித்திக் ரோஷன் மாதிரி இவருக்கு ஹேர் கட் பண்ணி விடுங்க மேடம். சும்மா கும்முன்னு இருக்கணும். இல்ல ராஜா மகாராஜா அந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ராஜா மகாராஜா மாதிரி உள்ள ஸ்டைல் எல்லாம் பழைய ஃபேஷன் ஆயிடுச்சுப்பா. ஏதாவது லேட்டஸ்ட் ஸ்டைல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் என் நண்பன் கஜகஜா பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பான். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, நானும் அதே தானடா சொன்னேன். இவன் பார்க்கிறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரியே இருக்கணும். ப்ளீஸ் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த சிஸ்டர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்னது சிஸ்டர் கன்ஃபியூஷன் ஆகுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன்ல. சின்ன வயசுல உங்க அண்ணா காணாம போயிட்டாருன்னு சொன்னீங்க. இவரா பாரு அவரு. கஜகஜா என்னம்மா மொட்டை அடிச்சிட்ட? சாரி நீங்க பணமே கொடுக்க வேண்டாம். ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதனால என்னோட கத்திரிக்கோல் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க? அது சரி, இந்த சிசர்ஸ் எப்படி தானா வேலை செய்யுது? இதுக்கு ஏதாவது மந்திரம் போட்டீங்களா? அத பத்தி நான் சொல்றேன். என்னால எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ண முடியும். உனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால உனக்கு சமோசா ஹேர் கட். ஆஹா, என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஹேர் கட்டே வேண்டாம். சிசர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இல்ல வேண்டாம். என்ன விட்டு என்ன நடக்குது? இது என்னோட தாத்தாவோட மந்திர சக்தி இருக்க கத்திரிக்கோல். இது தானாவே முடி வெட்டும். ஆனா இது எப்பவுமே ஒரு பிரச்சனை பண்ணும். அதனால நான் அந்த ஊரை விட்டு போயிடுவேன். ஆனா என்னால இதை விட்டுட்டும் போக முடியல. நான் எங்க போனாலும் அது என் பின்னாடியே வந்துரும். ஆஹா, சிசரி வேண்டாம், என்ன துரத்தாத. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். வெட்டாதே, எனக்கு ஹேர் கட்டே வேண்டாம். சொன்னா கேளு. வேற யாராவது வரீங்களா? பாரு. அழகாக இருந்த என் மண்டையை இவ்வளவு அசிங்கமாக்கிடுச்சா அந்த சிசரு. ஆமா, என்ன இது ஆட்டோமேட்டிக்கா ஹேர் கட் பண்ற கத்திரிக்கோலா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு சூப்பரா இருக்கு. இதுல விழுந்து சிரிக்க என்ன இருக்கு? உனக்கும் ஒரு ஹேர் கட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் சார், தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. இங்க இருந்து ஓடி போயிருங்க. இது ஏதோ மந்திர சக்தி கத்திரிக்கோலாம். உங்க பின்னாடி வந்து மொட்டையா வெட்டிரும். அப்புறம் என்ன மாதிரி ஆயிர போறீங்க. ஏய், இது என் பக்கத்துல வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை உடைச்சு தூக்கி போட்டுருவேன். தைரியத்தை வர சொல்லு. ஐயோ, காப்பாத்துக்க. அந்த கண்ணாடி என்கிட்ட குடுறா. அம்மா, வணக்கங்க. உங்களுக்கு ஏதாவது ஹேர் கட் பண்ணணுமா? சொல்லுங்க. என்ன ஹேர் கட் வேணுமா? இருங்க, நானே உங்களுக்கு ஹேர் கட் பண்றேன். அத பாவி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க?
அங்க பாருங்க அந்த கத்திரிக்கோல் அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த Dress கையில ஒரு மேக்னெட்டை பொருத்தி இருக்கேன். அந்த கத்திரி ஒருத்தரோட முடிய வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ பின்னாடி போய் டக்குன்னு அதை புடிச்சிரு, அவ்வளவுதான். அதால இந்த மேக்னெட் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன புரிஞ்சுதா? போ, ஆல் தி பெஸ்ட். கடவுளே என்ன காப்பாத்து, நீதான் எனக்கு பின்னாடி இருக்கணும். வரண்டி வர. ஏய் மரியாதையா இங்க வா. இங்க பாரு, உன்னால என் முடிய வெட்டவே முடியாது. ஏன்பா நீ அந்த சமோசாக்காரன் தானே? அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியும் நீ நினைக்கிறியா? இந்த சீலோனி வேற யாருக்கிட்ட நான் போடு, என்கிட்ட காட்டாத. எதுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? எங்க அது? ஏய் வேண்டாம், சொன்னா கேளு. அவன வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? உன்னை நான் விடவே மாட்டேன். இனிமே நீ என்னோட தான் டிராவல் பண்ணி ஆகணும். வேண்டாம், சொன்னா கேளு. என்ன தூக்கிட்டு எங்கேயும் போயிடாத. யாராவது வந்து காப்பாத்துக்கலடா. ஆஹா என்ன பிடிச்சிட்டேன்னா அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. இப்போ என் கூட சேர்ந்து நல்ல சுத்து. மொபைல் கட்டிங்க இது. போற வழியிலே போற போக்கே வெட்டிட்டு போறது. ஒண்ணெல்லாம் நாச்சி மன்னிச்சிருங்க. நீங்க இந்த மொட்டை அடிச்சிருக்க பணம்லாம் கொடுக்க வேண்டாம். எனக்கு வெட்டாத. ஒண்ணுமே புரியல. இந்த ஜடா முடி ஐடியா ஏதாவது வேலை செய்யுமா? நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. இந்த ஜட ஸ்டீலால செய்யப்பட்டது. அந்த கத்திரிக்கோல் இதை வெட்ட முயற்சி பண்ணா அதோட பல்லு உடைஞ்சு போயிடும். ஆமா. ஓகே பத்துலு, ஆல் தி பெஸ்ட். சாரி, என்னோட கத்திரிக்கோல்னால தானே உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. யாராவது வாங்க, வந்து என்ன இந்த கத்திரிக்கோல்காரங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஏற்கனவே என் தலையில கொஞ்சம் தான் முடி இருக்கு. இருந்த முடியையும் வெட்டிருச்சுப்பா. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. ஏய் கத்திரிக்கோலே, உன்னால முடிஞ்சா வந்து ஏன் முடிய வெட்டி பார்க்கலாம். அவ்வளவு பெரிய ஜடையா? வா போடு விளையாடு. ஏமாத்துறீங்களா? நீங்க என்ன ஏமாத்துறீங்களா? இது முடி கிடையாது, இது ஸ்டீல். இப்ப நான் உன்னை என்ன செய்றேன் பாரு. பழி வாங்கும் கத்திரிக்கோலா இருக்கும் போல இருக்கே. ஓடாத சொல்றேன்ல. நோ 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 நோ. ஓடாத ஓடாத. என்ன விட்டு? நான் ரொம்ப அப்பாவி. அம்மா இங்க பாரு மட்டும் இல்லாம வந்து என்ன மாட்டிட்டு அடே மோட்டோ, இப்ப நீ தாண்டா ஏதாவது செஞ்சாகணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா, சமோசா சாப்பிடு மோட்டோ, அப்புறம் உனக்கே ஒரு நல்ல ஐடியா வரும். ஓகே. மோட்டோ, நீ எதுக்குமே பயப்படாத. Why fear when சிங்கம் is here? நான் உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். இந்த மூளைக்கட்ட முண்டத்துக்கு வேற வேலையே இல்ல. கஜா கஜா மோட்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரா இல்ல மண்டையில எல்லைய போட வந்தாராப்பா? சமோசாவை சாப்பிட்டா உனக்கு எப்படிப்பட்ட ஐடியாலாம் வருது பாத்தியா? மறுபடியும் வரியா? பார்க்கலாம் ஒரு கை. ஒரு கை பார்க்கலாம்னு சொன்ன காலைய மிதிச்சேன். ஆமா.
வீங்கிருச்சு. ஏய்! நீ ஜெயிச்சிட்ட மோட்டோ. பை பை. இந்த பத்துல மண்டையை எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. பல்லு வலி எனக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு. மருந்து வாங்கிட்டு வரேன்னு போனவன் இன்னும் ஆளைய காணோம். எங்க போனானோ தெரியல. அம்மா பத்துல அந்த பூசணிக்காய் மண்டைய கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? சீக்கிரம் கொண்டாந்து மருந்த கொண்டா. பல்லு வலி உயிர் போதுடா. சீக்கிரம் கொண்டா அந்த மருந்த. அம்மா அப்பா. இத பொடி. டாக்டர் ஜட்கா சார் ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் கொடுத்திருக்காரு. இந்த பிரஷோட பிளக்க பவர்ல கனெக்ட் பண்ணு. இது ஆட்டோமேட்டிக்கா உன் பல்ல ரொம்ப சூப்பரா க்ளீன் பண்ண மோட்டோ. அப்புறம் இந்த பிரஷோட ஹேண்டில்லயே பேஸ்டும் இருக்கு. கரண்ட மட்டும் நீ ஆன் பண்ணினா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தேங்க் யூடா பத்லு. தேங்க் யூ. என்னடா பல்ல ரொம்ப ஆவேசமா விளக்குதே? யாரு பல்ல விளக்குனா 10 தேசியம் பொறி பறக்குமா? அவன்தானே மோட்டோ. ஆவேசமா விளக்கிருக்க. என்னடா புகையெல்லாம் கிளம்புது? புகையெல்லாம் வரமே. உங்களோட பற்களை ஆரோக்கியமாவும் பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்காக உங்களுக்காக இதோ ஜெர்மி கிருமி பேஸ்ட். இப்போ உங்க பல்லுல ஏதாவது வலி இருக்கா? வீணா போனவன் இங்க வந்து விளம்பரம் பண்றான். அப்படின்னா உங்களோட பற்கள்ல மஞ்சள் தனியா மிளகு இருக்கா? ஆமாமா, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பல்லு இடுக்குல மாட்டிக்கும். அப்போ நீங்க ஜெர்ம்ஸோட கேரியர். நான் ஜெர்ம்ஸையும் அதோட கேரியரையும் சுத்தமா அழிச்சிடுவேன். ஜெர்ம்ஸும் உயிரோட இருக்காது, கேரியரும் உயிரோட இருக்காது. இதுக்கு பேரு தான் மொத்த பாதுகாப்பு. டின். ஏய், நீ எவ்வளவு பெரிய அப்பா டேக்கரானா இருந்துட்டு போ. ஏய் மோட்டோ, இந்த வித்தியாசமான டூத் பிரஷ உடனே இங்க இருந்து அடிச்சு விரட்டேனா மோட்டோ. அட்டாக். என்னடா இங்கிலீஷ் படத்துல அனுப்புற மாதிரி என்னன்னே அனுப்புறேன். ஏய் என்னடா ஊதுறா? நோ மோட்டோ, நம்ம ஓட வேண்டிய நேரம். சீக்கிரம் ஓடி வந்துடு. நாங்கள கைவச ஐடியா வச்சிருக்கோம். ஏய் பத்லு, சீக்கிரமா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இல்லனா இந்த மண்டையை நம்மள விட மாட்டான். ஜெர்மி கிருமி டூத் பேஸ்ட் 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு. குறுக்கால குப்பை. சாரி வெரி சாரி. ஏய், காலங்காத்தால வந்து என்ன இடிச்சிட்டு சாரி சொல்றியா? மரியாதையா இங்க வா, நான் குடுக்குறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க பின்னாடி ஒருத்த வரான்ல, அவனுக்கு சண்டை போட்டு உங்க பலத்தை நிரூபிங்க. சீக்கிரம் அவன்கிட்ட போடுங்க. எவன்டா அவன்? அட இது யாரு? உங்க பற்கள்ல அழுக்கு இருக்கா, வலி இருக்கா? சொல்லுங்க, க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும்? எனக்கு பல்லுல எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீ சொல்லு, நீ யாரு? சொல்லு. 24 மணி நேரமும் உங்களோட பற்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஜெர்மி கிருமி தானா? ஆனா நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாததுனால உங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். பெரிய தண்டனை கிடைக்கும். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு. என்னமோ நடக்குதுங்க. பக்கத்துல போக வேணாம். நீ என்னடா பண்ற? சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. நான் தான் பற்களோட பாதுகாவலன், பாடி கார்டு, ஜெர்ம் கில்லர். அப்படியே ஜெர்மோட கேரியரையும் கொன்னுடுவேன். போட்டு பத்துல தயவு செஞ்சு காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட என்னடா இது, ரொம்ப அதிசயமா இருக்கு.
நீ எப்படி இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட? அது எனக்கு தெரியாது, அவகிட்ட கேளுங்க. அவன் என்ன ரொம்ப நேரமா துரத்திக்கிட்டு இருக்கான். எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். உன் பின்னாடி யாருமே இல்லையே. சரி, இந்த சுங்க இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இப்ப இந்த பபுல உடைச்சு காட்டுறேன் பாரு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு. அட இது என்ன புதுசா இருக்கு? ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறியா? சிங்கம் சார், இவன் தான் ஜெர்மி பிளஸ். இவன் தான் என்ன பபுளுக்குள்ள மாட்டி விட்டுட்டான். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா இருக்கு. என்னங்க நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல ஆமான்றீங்க அப்புறம் இல்லன்றீங்க. அப்போ நிச்சயமா நீங்களும் ஒரு ஜெர்மோட கேரியர் தான். இல்லனா நீங்களே ஒரு ஜெர்மா கூட இருக்கலாம். பற்கள் எப்பவும் வெண்மையா பளிச்சுன்னு இருக்க உடனே பயன்படுத்துங்க ஜெர்மி கிரீமி பேஸ்ட். இது எப்படி இருக்கு? டிங்கு டிங்கு டிங்கு. நான் ஜெர்ம மட்டும் அழிக்கிறது இல்ல, கேரியரையும் சேர்த்து அழிச்சிருவேன். அம்மா என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட நண்பர்களே, நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பிரஷ்ல திடீர்னு ஷாக் ஆச்சுல, அதனால பேஸ்ட்ல எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. அதுல அப்படியே உயிர் வந்துருச்சு போல இருக்கு. அவனை இப்ப தடுத்து நிறுத்த நாம ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு ஆகணும்பா. ஐடியா பாரு, நம்ம மவுத் வாஷ் பண்றதுக்கான பேஸ்ட தண்ணியை ஊத்தி வாயை வாஷ் பண்ணிடுற மோட்டோ. அதே மாதிரி ஜெர்மி கர்மி பிளஸ்க்கு மேல தண்ணி டேங்க்ல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்திட்டோன்னு வையே, அவன் அப்படியே அசையாம செல்ல மாதிரி உட்காந்துருவான். சூப்பரா மண்டையா, நீ ரொம்ப சரியா சொன்ன. வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கச்சா கச்சா, நீங்க இந்த டேங்கர் லாரியை கொண்டு போய் அதை காலி பண்ண யோசிங்க. நான் அந்த கேப்ல வேற ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறேன். நான் வரட்டும். வரல சிங்கம் சார், தயவு செஞ்சு ஓடாதீங்க, நில்லுங்க. அந்த ஜெர்மி கர்மி பிரஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் அது மேல கொதிச்ச தண்ணியை ஊத்தி எப்படி சரணடைய வைக்கிறேன்னு பாருங்க. இந்த பேஸ்ட்ல உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. இனிமே இந்த ஏரியாவுல எந்த ஜம்ஸ் இருக்க மாட்டாங்க, எந்த கேரியர் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டேய், கிருமிங்க கிட்ட மட்டும் இல்ல, ஓங்கிட்ட இருந்து இப்ப எங்களுக்கு விடுதலை தேவை. இந்த வாங்க. சூப்பர் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கச்சா கச்சா, இதெல்லாம் முழுமையான பாதுகாப்பு, முழுமையான செக்யூரிட்டி சொல்லுவாங்க. இனிமே அந்த பூதத்தை நினைச்சு நாம பயப்பட வேண்டாம். சூப்பர் பத்துலு, உன் ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இது பழையபடி டெவலப் ஆகுது. ஏய் மோட்டோ, டேங்கர் லாரியை விட்டு இவன் மேல ஏத்து. டேங்கர்ல மோதி அப்புறம் அந்த பபிள் உடைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த ஜெர்மி கர்மி பீஸ் பீஸ் ஆயிடுவான். வாங்க. பற்களுக்கு மொத்த பாதுகாப்பு. உங்களோட பற்கள் ஆரோக்கியமா இருக்க பயன்படுத்துங்க ஜெர்மி கிருமி பேஸ்ட். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஜெர்மி. இப்ப நான் சொன்னதெல்லாம் புரியலன்னா கேளுங்க, புரிய வைக்கிறேன். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரம் சொல்லு. இப்போதைக்கு என் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. டாக்டர் ஜட்கா, இப்ப அவசரமா எனக்கு 2 பொருள் தேவைப்படுது. முதல்ல இந்த பப்ளை உடைக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அப்புறம் ரெண்டாவது அந்த டூத் பேஸ்ட உள்ள அமுக்கி விடுற மாதிரி வழி இருந்தா சொல்லுங்க. சரி ஓகேப்பா, அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் உனக்கு தரேன். அதை வச்சு நீ அந்த ஜெர்மியோட பபிள்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட முடியும். அப்புறம் மட்டும் உனக்கு நான் எப்படிப்பட்ட வேக்யூம் கிளீனரை கொடுக்க போறேன்னா, இதை மட்டும் நீ சரியான முறையில யூஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான், அவன் கதை. அந்த மண்டையில என்ன பண்றான்னு பாருங்க. கச்சா கச்சா, இப்ப அது பபிள்க்கு பதிலா வேற எதை யூஸ் பண்ண போதுன்னு தெரியலையே. எக்கு தப்பா சிக்கிக்கிட்டா கதை கந்தல் ஆயிடுமே. ஏதோ இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டோம்.
அடுத்த தடவை தப்பி போன்னு சத்தியமா சொல்ல முடியாதியா. எங்க ஓட பாக்குற? உனக்கு தான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வந்துரு. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்க ரொம்ப பலசாலியான கிருமிகளா இருப்பீங்க போல இருக்கு. உங்கள மாதிரியான ஸ்ட்ராங்கான கிருமிகளுக்கு இந்த பேஸ்ட 2 முறை பயன்படுத்தணும். நான் உங்களோட சேர்ந்து குங்ஃபுவோ கராத்தையோ பண்ண போறது கிடையாது. ஆனா உங்களை இருந்த இடம் தெரியாம அழிக்க போறேன். அதன் மூலம் உங்க பொருட்களுக்கு பளிச்சுன்னு வெண்மையா இருக்கும். இது எப்படி இருக்கு? டின் டிடின். நாங்கெல்லாம் கத்தி மாதிரி சார்புடா. இந்த வருது பாருடா, வாங்கிக்கோ. இனிமே உன் ஜர்மி கர்மி பிளஸ் எல்லாம் தேவையில்லடா. உன்னோட வித்தையை நீ காட்டுட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மோட்டு வித்தை காட்டுவான். அவன் வித்தையை வேடிக்கை பாருடா. ஐசல கிடைக்கிறி வடபழனி வடகரி. பாய் பாய், நீ அமைதியா உன் ஊருக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னை வழி அனுப்புறோம். வேணா வேணா, என்ன விட்டுருங்க. இந்த ஜம்ப் கேரியர் பயங்கரமான ஆட்களா இருக்கிறாங்க. என்ன விட்டுருங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உண்மையிலேயே உங்க பற்களை பெண்மையை நான் மாத்தி காட்டுறேன். என்ன நம்புங்க. இரு.